அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அருமையானவர்களே அவங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேத சத்தியத்தை தாகத்தோடு வாஞ்சியோடு வாசியுங்கள். பரிசுத்தாவின் பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள். எல்லா காரியத்திலும் அப்பா பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமம் மகிமையடையும்படி அப்படியே உங்களை ஆவியினால் முத்திரை போடுவார். எல்லா தேவைகளுக்கும் தேவன் பதில் தருவார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் ஒரு ஊழியக்காரர் தொடப்படும் போது, ஒரு பிரசங்கியார் ஆவியானவரால் நடத்தப்படும் போது, அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் இதோ அந்த அபிஷேகத்துக்குள் நடக்கும்போது ஆண்டவராக இயேசுவினுடைய மகத்துவங்களை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, அவர் சாபங்களை அழித்ததை பற்றி, வியாதிகளை சுமந்து தீர்த்ததை பற்றி, பாவத்தை சுமந்து அழித்ததை பற்றி, சாத்தானின் அதிகாரங்களை ஜெயித்ததை பற்றி, அவர் சாவை சாகடித்து உயிரோடு எழுந்ததை பற்றி ஆவியானவர் மகத்துவமான சாட்சியங்களை அவர் கொடுப்பார். தேவன் மனதிற்கும் உள்ளவர் என்பதை காட்டுவார். ஆண்டவராக இயேசுவின் சமூகம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை காட்டுவார். இன்றைக்கு அநேகம் பேர் சுய ஆவியினாலே, மாம்சிக ஆவியாலே, உலக ஆவியாலே இன்றைக்கு அநேக பேர் ஆட்கொள்கிறதுனால கிறிஸ்துவின் மேடைகளில் அநேக போதகர்கள் பிரசங்கிமார்கள் தங்களை பற்றி பெரிய ஆளை போல, தங்களை பெரிய பெரிய அதிகாரம் உள்ளவர்களைப் போல, தங்கள் சொன்னால்தான் எல்லாம் நடக்கும் என்பது போல நாடகம் ஆடி விடுகிறார்கள். கிறிஸ்துவின் மகிமைப்படுத்தும் சாட்சியங்கள் அங்கு இல்லை. சுய ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ள வித்தியாசம் அதுதான். பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறவர்கள் தங்களை முழுவதுமாய் மறைத்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு ஒருவரையே உயர்த்தி கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் கிறிஸ்துவை உயர்த்துவார்கள். எந்த ஒரு கட்டப்பட்ட வியாதிக்காரன், துயரமுள்ள பிசாசு பிடித்தவன், வியாதிக்காரன், மரித்தவன், பின்வாங்கி போனவன் எவர் ஒருவருக்கும் கிறிஸ்து இயேசுவையே விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை ஆவியானவர் காட்டிக்கொண்டே இருப்பார். என் அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் நிறைய மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏராளமான கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள், பாதிரிமார்கள் ரொம்ப மனம் திரும்பணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள், இயேசுவையே உயர்த்துவார்கள். இதுதான் அந்த அடையாளம். கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லும் ஆவியானவர். கிறிஸ்துவே மனித குலத்தின் இரட்சகர் என்பதை ஆவியானவர் எல்லா ஜாதியானுக்கும், எல்லா தேசங்களுக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆகவே அந்த ஆவியானவரை பெற்றவர்களாக நாம் கிறிஸ்தவ வாழ்வில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய ஆவியானவரை அனுப்பி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக, ஜெயம் கொடுக்கிறவராக, வரப்போகிற மகாராஜாவாக இயேசுவையே மனித குலத்துக்கு ஆவியானவர் உயர்த்தபடி செய்கிறீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாம்சீகமெல்லாம் ஒழியட்டும். பாரம்பரிய போதனைகள், செத்தவனை பற்றிய பிரசங்கெல்லாம் ஒழியட்டும். பிரசங்கிமார்கள் எவ்வளோ பேர் தன் சுய பெருமையை சொல்லிக்கொண்டு திரிவதெல்லாம் ஒழியட்டும் இயேசு நாமத்தினால. ஆண்டவராக இயேசுவின் நாமமே எங்கும் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.